படிச்சுட்டு பேசிக்கா வீட்ல இருந்து பீடி சுத்திட்டு இருந்த ஒரு நபர் தான் நானுமே. ஏன்னா, நம்மள பொறுத்தவரைக்குமே இங்க நான் இருக்கிறது சின்ன ஊர் தான். அம்மா இருந்ததுமே எல்லாமே சின்ன ஊர் தான். அதனால அந்த இடத்துல இருக்கும்போது, ஆ நம்ம வந்து பெரிய அளவுல படிக்க வைக்கணும் அப்படின்ற மைண்ட்லாம் யாருக்குமே கிடையாது. அத மீறி அம்மா படிக்க வைக்கணும் அப்படின்னு நெனச்சப்போ கூட, தாத்தா வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாரி வந்து சொல்ற ஒரு நபரா இருந்த இடத்துல தான் ஏன்னா அப்ப வந்து பெரியவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்றதுனால, அப்படி கேட்டு என்னைய வந்து போதும் 10த் முடிச்சா போதும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு நபர் தான் நானுமே. அத தாண்டி வெளில 10த் வரைக்கும் தான் ஸ்கூலுக்குமே போயிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்ல வந்து வீட்ட விட்டே வெளிய விட மாட்டாங்க. சொல்லதுக்கு என்ன நம்ம வெளியிலயே வரக்கூடாது அப்படின்ற வந்து சொன்ன ஒரு வீடு தான். அ ஏன்னா நமக்கு வந்து அப்போ வெளியில போனாலே ஒரு அங்க போக்கூடாது, இங்க போக்கூடாது, வெளியிலயே நிக்கக்கூடாது அப்படின்ற மாரி ரூல்ஸ் தான். அப்படி இருந்த ஒரு நபர் தான் நானும். சரி அத தாண்டி இங்க வந்து வேலைக்கு 10த் தான் படிச்சிருக்கேன். வீட்ட விட்டு வெளிய விட மாட்டாங்க. அப்படின்றப்போ எப்படி வேலைக்கு விடுவாங்க? அங்கேயும் நம்ம எங்கேயுமே போனது கிடையாது. அப்பா, அம்மா வீட்லயும். சரி கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்தப்பவும், இங்கேயும் பெரிய லெவல்ல என் வீட்டுக்காரங்கள பொறுத்தவரைக்குமே என்னன்னா, வேலைக்கெல்லாம் போக்கூடாது அப்படின்னு சொல்ற நபர் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து பிளஸ் படிக்கல. நம்ம ஒரு 12 வயசுலயே அவங்க வந்து ஒரு ஹோட்டல் வேலைக்கு போன ஒரு நபர் தான் அவங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா அவங்க ஹோட்டல் வேலை பார்க்கறதுனால, அந்த இடத்துல லேடீஸ் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்காங்க. பஸ்ல போறது, வாரது, டெய்லியுமே அவங்க பஸ்ல தான் போவாங்க, வருவாங்க. அ அதனால அவங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வேண்டாம். லேடீஸ்னா வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல ரொம்ப வந்து நீ கஷ்டப்படுவ. அதனால நீ எங்கேயுமே போ வேண்டாம். நம்ம வந்து இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற நபரா தான் இவங்களும் இருந்தாங்க. அப்படின்றப்போ எ எங்கேயுமே அங்கேயும் வேலைக்கு போல. இங்கேயும் வேலைன்னா என்னன்னு தெரியாது. வீட்ட விட்டு வெளிய போவாத ஒரு நபர் தான் நான். அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து வீட்ல சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி, எனக்கு நான் வீட்ல அம்மாவுக்குமே இந்த பீடி வந்து சுத்தி குடுக்க தெரியாது. வாடகைக்கு குடுப்பேன். அதுக்கப்புறம் இங்க வந்தப்புறம் சரி நம்ம சும்மா தானே இருக்கோம். ஏதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன செலவுக்கு ஆகும் அப்படின்றதுக்காண்டி, பீடி சுத்தி படிச்சு, அதுக்கப்புறம் நான் பீடி சுத்துன ஒரு நபர் தான் நான். அது அது அப்படி இருக்கிற நான் வந்து ஃபோன் அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா எனக்கு ஃபோன பத்தி எதுவும் தெரியும்னாலும், சும்மா ஃபோன் பேசுவேன். இந்த யூடியூப் பார்க்குறது அது மட்டும் தான். WhatsAppல கூட அதிகமா நான் வந்து WhatsApp ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா, அதுல இந்த ஸ்டேட்டஸ் போடுறது, இந்த மெசேஜ் பண்றது அந்த மாரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா, ஃபோனையே நான் எடுக்க மாட்டேன். பாதி நாள் வந்து வீட்ல திட்டு தான் விழுவும். "ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டுக்க, எடுக்க மாட்டுக்க" அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்டின்னா, அத ஒரு பக்கத்துல வச்சுட்டு, நான் பாட்டுக்கு என் வேலைய வந்து நான் வந்து பார்த்துட்டுருப்பேன். அதனால பெரிய அளவுல நான் அத வந்து ஃபோன வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அத சொல்றதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் சார்ஜ் போடுவேன். அந்த மாரி தான் நான் வந்து ஃபோன வச்சிருப்பேன். அப்படி இருந்த ஒரு நபர் தான் நான். அ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்த தங்கச்சி தான் இந்துமதி. உங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நானுமே நெனைக்கிறேன். ஆ அனுஷ் மேம் என் வாய்ஸ் கேக்குதா? கிளியர் மேம், கிளியர் மேம். ஆ என்ன என்னோட சொந்த தங்கச்சி தான் இந்துமதி மேம். அவங்க தான் இந்த வாய்ப்ப வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்தே வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி ரொம்ப பெரிய அளவுல வந்து ஆ அவங்க வந்து அதிகமா பேசிட்டே இருப்பாங்க. அதனால வீட்லயுமே எல்லாருக்கும் தெரியும். என்னைய வந்து வீட்ல இருக்கும்போது கூட நான் அதிகமா வெளியில வரமாட்டேன். என் சொந்தக்காரங்களுக்கே என்னைய வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா, நான் வெளியிலயே வரப்போறதே இல்ல அப்படின்றதுனால, நெறைய பேருக்கு நான் ஒருத்தி இருக்கேன் அப்படின்றதே தெரியாது. அப்படி இருந்த ஒரு நபர் தான் நான். அப்படின்றப்ப அவங்க வந்து இந்த ஒரு வாய்ப்ப எனக்கு குடுக்கும்போது, என்னால இத வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து நான் நெனைக்கிறேன். இந்த வாய்ப்ப வந்து இப்போ சொல்ற மாரி பிரசன்டேஷன், இன்விடேஷன் இது எதுவுமே எனக்கு அவங்க குடுக்கவும் இல்ல. நான் ஒண்ணு பண்ணுதேன், அத நீயும் பண்ணு அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்பவும் எனக்கு வந்து நான் வந்து எதையுமே ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே அம்மா கூடயே இருந்து அனுபவங்கள் அத அம்மா வரவு செலவு அப்படின்றப்போ அதையே பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் தான் நானுமே. அப்படின்றப்போ அவங்க வந்து சடனா சொல்லும்போது நான் அத ஏத்துக்கிடல. வேண்டாம் அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. நீ வந்து அத பார்க்காத. நீ பார்க்குறதும் காணாதுன்னு என்னையும் கொண்டு கூடாத. நான் வந்து நான்லாம் இது பண்ண மாட்டேன். அப்படின்னு வந்து நானுமே சொன்னேன். அப்போ சொல்லும்போது, "ஆ இல்ல, இல்ல நீ வந்து தான் ஆவணும். ஏன்னா நீ எப்பவுமே வெளியில தானே மளிகை ஜாமான் வாங்குத. எனக்காண்டி நீ இங்க வந்து ஒரு வாட்டி வாங்கு." அப்படின்ற மாரி பேசுனாங்க. அப்பவும் சரி நான் வாங்குதேன். ஆனா இப்போதைக்கு நீ சொல்ற மாரி நான் வாங்க மாட்டேன். நான் எப்ப விருப்பப்படுதனோ அப்பதான் நான் வாங்குவேன். அப்ப நீ வந்து வாங்கு வாங்குன்னு இந்த ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. செய் செய் இத வாங்கு அப்படின்னு சொல்றப்போ, சரி போ போனா போது இவளுக்காண்டி பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஒரு இதுல தான் இந்த வாய்ப்பையுமே நான் எடுத்தேன். அதுக்குமே எனக்கு அமௌண்ட்ட வந்து நான் வந்து அவங்க வந்து ஒரு ரூ. 5000 குடுத்து எனக்கு ஐடி போட்டுட்டேன். ம் அ நீ வந்து அதுக்கப்புறம் நீ தந்துரு அப்படின்ற மாரி என்ட்ட சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து திட்டுனேன். ஏன்னா எனக்கு நான் ரூ. 5000 அப்படின்றது எனக்கு வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா நமக்கு வந்து வீட்ல எல்லாமே நம்ம பண்றோம் அப்படின்றப்போ, திடீர்னு ரூ. 5000 இப்படி கேட்காளே அப்படின்றப்போ, ஏன்னா எனக்கு இதுல நம்பிக்கையும் கிடையாது. சொல்லும்போது சரி திட்டுதான். "எதுக்கு நீ இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, சரி போனா போது தங்கச்சி தானே அவ செஞ்சுட்டாள என்ன பண்றது அப்படின்றதுனால தான், சரி ஓகே என்னன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருமான வாய்ப்புக்குள்ள நான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அ இந்த வருமான வாய்ப்பு வந்து எடுத்தப்பவுமே எனக்கு வந்து பெரிய அளவுல இத பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்ல. அப்புறம் வந்து ஒரு ஒரு 10 நாள்லயே ஒரு 1 வாரத்திலேயே நான் வந்து ஆபீஸ்க்கு போனேன். ஆபீஸ்க்கு போயி மகாராஜன் சார் தான் எனக்கு வந்து இந்த மல்டிபிள் பிளான் வந்து குடுத்தாங்க. அப்பவும் எனக்கு வந்து அப்பலாம் இல்ல. மல்டிபிள் பிளான் குடுக்கும்போது எனக்கு வந்து சரி ரூ. 5000 குடுத்தோம், போட்டுட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் இதுங்க வந்து 7 ஐடி போடுங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்றப்போ, எனக்கு அது பெரிய அமௌண்ட். ஏற்கனவே 5000 குடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆள் நான். அப்ப என்னைய போய் நீ 32,900 ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆ நான் அந்த இடத்துலயுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாரி ஒரு மனநிலைமையில தான் நானுமே வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தப்பவும் பெரிய அளவுல எனக்கு வந்து அ அதுல விருப்பம் இல்ல. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி அவங்க தான் இல்ல நீ பண்ண தானே போற. நான் ஏன்னா பண்ணணும்னு முடிவுலே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ பண்ண தானே போற. அப்ப நீ இத மல்டிபிள் பண்ணிட்டு பண்ணு, மல்டிபிள் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆ சரி நம்ம வந்து எவ்வளவோ பண்ணிட்டோம். என்னலாமோ செலவு பண்ண தானே செய்தோம். அப்படின்றதுக்காண்டி என்னோட ஒரு செயின் கொண்டு வீட்ல கேட்டேன். வீட்லயுமே தரல. அவங்க வந்து ரூ. 5000 நீ வந்து அன்னைக்கு கேட்டேன். அது வந்து குடுத்தாச்சு. நீ மல்டிபிள் அப்படின்றப்போ அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. என் வீட்டுக்காரங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. அப்படின்றப்போ அவங்க எனக்கு வந்து இந்த அமௌண்ட்லாம் தரல. தரமாட்டேன். அவ்ளோ பெரிய அமௌண்ட்லாம் அவங்க எல்லாமே நான் தான் பண்ணுதேன். எல்லா வர செலவுமே நான் தான் பண்ணுதேன்னா கூட, அவங்க கிட்ட கேட்காம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதுக்காண்டி இந்த ஒரு ஒரு நகைய கொண்டு அடகு வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெடி பண்ணி நகைய அடகு வைக்கலாம் ரெடி ஆயிட்டேன். அப்போ வந்து "நீ வந்து இதெல்லாம் வேண்டாம், பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கம்மல் இப்ப நான் அதுதான் போட்டிருக்கேன். அத வந்து ஒரு ரூ. 20,000 கொண்டு அடகு வச்சு நான் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு எந்த பொருளுமே அவங்க தரல. செயின் எதுவுமே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தரமாட்டுக்காங்க அப்படின்றப்போ, செயின் வந்து வச்சா அதிகமான பொருள் அப்படின்றதுனால, செயின் வச்சா நமக்கு திட்டு பயங்கரமா இருக்கும் அப்படின்றதுனால, அந்த செயின வைக்காம காதுல இருக்க கம்மல வந்து நான் கொண்டுட்டு போய் வச்சுட்டேன். வச்சுட்டு அன்னைக்குமே பயங்கர திட்டு தான். எப்படி சொல்ல? "கமல கொண்டு எப்படி நீ வப்ப? உனக்கு அவ்வளோ இதா?" அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த நகைய வச்சதுனால ஒரு 2 நாள் ரொம்ப பயங்கர சண்ட தான். சண்ட போட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காண்டி, அடுத்த சரி இனிமேல் நீ வந்து எந்த பொருளையும் அ உனக்குன்னு இனிமே கிடையாது.
நீ வந்து அந்த கம்மல் மட்டும் திருப்பி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்ட எனக்கு தந்தாங்க. ஏன்னா கம்மல் இல்லாம நான் இருக்கக்கூடாது. வேற கம்மல் இருந்தாலுமே அத வந்து தரக்கூடாது. இனிமேல் இது ஒண்ணுதான். நீ இத வந்து இது தவிர நீ வேற எதுவும் வாங்கக்கூடாது. வேற பொருள் நீ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கம்மல் நான் ரூ. 20,000 வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அத போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் 2 நாள்ல நான் அத திருப்பவுமே செஞ்சேன். அது அவங்களோட துட்டு. அவங்க துட்டுல அது தந்ததுனால, சரி நான் வந்து என்ன நெனச்சேன் அப்டின்னா, இத வந்து நம்பாம சண்ட போடுதாங்களா? அப்டின்றப்போ எனக்கு பயமும் இருந்துச்சு. பயந்து தான் இந்த வாய்ப்ப நான் எடுத்தேன். அவங்க சண்ட போடும்போது, ஒரு பக்கம் தைரியமா பேசினாலுமே, ஒரு பக்கம் பயம் இருக்க தான் செஞ்சுச்சு. எப்படியோ அந்த அமௌண்ட்ட வந்து என்னால திருப்பி குடுக்க முடியும் அப்டின்ற ஒரு தைரியம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் சரி நம்ம பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ரூ. 20,000யுமே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமும் அந்த வாங்கிட்டு சண்டை நடக்கும்போதும் சொல்லுவேன், "நான் கண்டிப்பா இதுலேருந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்ட வந்து நான் எடுத்து தந்துருவேன்." அப்படின்னு சொல்லி நான் வந்து சண்டையும் போட்டு சொல்லவும் செஞ்சேன். ஆ சரி எப்படியோ பண்ணி என்னமோ பண்ணி தொல அப்படின்ற மாரி அவங்களும் விட்டாங்க. ஆரம்பத்துல எனக்குமே பெரிய அளவு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இது எதுவுமே புரியல. அப்போ ஏதோ பண்ணுதா அப்படின்ற மாரி சண்டை தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அத தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது 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 முடிஞ்ச பிறகும் நான் இத வந்து ஃபர்ஸ்ட்டு பெரிய அளவுல இத வந்து டெய்லி செஷன் மட்டும் அட்டெண்ட் பண்ணுவேன். காலையிலயும் நைட்டும் வருவேன். எனக்கு அது என்ன, ஏது எதுவுமே கத்துக்கிடணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சே ஒழிய, எனக்கு அத எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. அப்ப தெரியாம இத வந்து எனக்கு கொண்டுட்டு போவும் முடியல. ஏன்னா, எனக்கு அதிகமான கான்டாக்ட்டுமே கிடையாது. என்ன காரணம் அப்டின்னா, நான் வீட்ட விட்டே வெளிய போனது கிடையாது. சொந்தக்காரங்கனாலுமே, நம்ம வீட்ல வந்து பேசுறது தான், ஃபோன் நம்பர்லாம் வாங்கி பேசுற மாரி, அந்த மாரிலாம் இல்ல. ஒரு 30 கான்டாக்ட் தான் ஆரம்பத்துல எனக்கு வந்து இந்த ஃபோன்ல இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு 1 மாசத்துலலாம் எனக்கே ஒரு பயம், அதிகமா பயம் வந்துட்டு. என்ன காரணம்னா, நமக்கு வெளியில பேசவும் இல்ல, நம்ம அதிகமா பேசவும் மாட்டேன். பேசவும் முடியல அப்படின்றப்போ ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. என் தங்கச்சிட்ட நானே சொல்லுவேன். ஏன்னா, அவங்களுக்கு வெளிய நெறைய கான்டாக்ட் இருக்கு அப்படின்றப்போ, "உன்னால இத பண்ண முடியும். என்னால இத பண்ண முடியாது." அப்படின்றப்போ எனக்கு இது நீ சொன்னேன்னு சொல்லிட்டு, நான் வந்து இதுல மல்டிபிள்லாம் பண்ணி அமௌண்ட்ட கொண்டு போட்டுட்டேன். அப் அப்போ என்னால இத பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆனா டெய்லி வரப்பலாம் கேட்பேன், பேசுவேன். இத உன்னால தான் நான் பண்ணிட்டேன், பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ ஒரு கட்டத்துல ரொம்ப கோவம் வந்து நான் வந்து நைட்டு ஃபோன் பண்ணாலும் எனக்கு அந்த மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நான் கேட்பேன், "உன்னால தான் நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்ட கொண்டு போட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஒரே இதுல என்ன சொன்னாங்கன்னா, "தயவு செஞ்சு ரூ. 1 நீ வாங்கிக்கோ. ஆனா நீ இதுக்கு மேல இத நீ கேட்காத." அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கோவம் வந்து சண்டை போடுற அளவுக்குமே நாங்க வந்து வந்துச்சு. அப்போ நான் வந்து சரி ஏதோ ஒரு அளவுக்கு என்ன பண்ணேன், நம்ம போட்டோம். பார்ப்போம் என்னதான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்போ ஓரளவுக்கு கொஞ்ச நாள் போய்க்கிட்டே இருந்துச்சு. அ நம்ம ராமலட்சுமி அக்கா, ராஜி அக்கா எல்லாரும் ரெகுலரா ராமலட்சுமி அக்கா ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அத தாண்டி வேற யார்ட்டயுமே பேசினதில்ல. ராஜி அக்கா, ராமலட்சுமி அக்கா 2 பேரும் தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்துமதி அவங்க வந்தப்போலாம் இத பத்தி சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆ சரி, சரி, சரி அப்படின்னு நான் கேட்க தான் செய்வேன். அ இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம டீம் வந்து நம்மட்ட சொல்லுவாங்கல்ல. நான் வந்து அவங்க கிட்ட பேசினேன், இவங்க கிட்ட பேசினேன். அவங்க வரல, இவங்க வரல அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதே மாதிரி அவங்க கிட்ட நானும் சொல்லுவேன். "ஏக்கா நான் அவங்க கிட்ட பேசினேன், இவங்க கிட்ட பேசினேன். அப்போ அவங்க வரலக்கா, இவங்க வரலக்கா" அப்படின்னு வந்து நானுமே காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப சொல்லும்போதுமே அவங்களும், "இல்லக்கா அப்படிலாம் இல்ல. எல்லாமே அப்படிதான் இருக்கும்." அப்படின்னு சொல்லி என்னையும் எவ்வளவோ தூரம் பேசி பேசி கொண்டு வருவாங்க. ஆ அதுக்கப்புறம் மகாராஜன் சார், கார்த்திகேயன் சார் இது வந்து அந்த எவ்வளோ இதுலயுமே இந்துமதி அவங்க சொல்ற விஷயம், மகாராஜன் சார் இருக்காங்க, கார்த்திகேயன் சார் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து மகாராஜன் சார் வந்து அதிகமா எனக்கு தெரியாது. கார்த்திகேயன் சார வந்து நல்லாவே தெரியும். அப்போ நான் யாரையுமே சரி என்னதான் ஆனாலும் நம்ம வந்து கார்த்திகேயன் சார் இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி, அ ச ஏன்னா நம்ம ஒரு ஆளு தெரிஞ்ச ஆளு. அப்போ என்ன ஆனாலும் இது வந்து நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சண்டை போட்டாலும் வச்சாலும் அது ஒரு சில நேரம் நம்மளையே நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அந்த ஒரு காரணம் தான் அவங்களா தெரிஞ்சாங்க.
அப்போ வந்து மகாராஜன் சார வந்து நான் வந்து அதிகமா பார்த்தது கிடையாது. ஏன்னா, அவங்க இங்க இருந்தது இல்லனால எனக்கு தெரியாது. கார்த்திகேயன் சார எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, அவங்கள கூடவே இருந்ததுனால, அவங்கள நல்லா பார்த்துருக்கேன். அவங்கள தெரியும். அப்படின்றப்ப அது ஒரு காரணமா இருந்து, சரி ஆனா அவங்க கிட்ட வந்து அப்ப அதிகமா பேசினதில்ல. ரொம்ப நாள் ஆயிட்டுனால, கார்த்திகேயன் சார்ட்ட பேசினதில்ல. ராஜி அக்காவும், ராமலட்சுமி அக்காவும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அ இவங்க இந்துமதி மேடம் அவங்களும் வந்து வந்து சொல்வாங்க. அவ என்ன சொன்னாலுமே எனக்கு வந்து நம்ம வந்து சரி, சரி, சரி பார்ப்போம், பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, எல்லாரும் இதுல ஜெயிக்காங்க, எல்லாம் பண்ண தான் செய்தாங்க. ஆனா நம்மளால மட்டும் ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆ ஃபீல்ட் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் வந்து பீடி சுத்திட்டு இருக்கேன்னால, எனக்கு அதுல பெருசா விருப்பம் இருக்காது. ஏன்னா நம்ம இன்னைக்கு போனோம்னா, இன்னைக்கு ரூ. 100 நம்ம பீடி சுத்த போட்டுட்டு தான் நம்ம வந்து போணும். அப்படின்றப்போ, ஆ நான் வரல. அப்படின்னா இந்துமதிகிட்ட அவங்க கிட்ட சொல்லுவேன். அவங்க வந்து வீட்ல வந்து கூப்பிடுவாங்க. "ஏக்கா வாக்கா, ஏக்கா வாக்கா நம்ம அங்க போய் பேசுவோம், இங்க போய் பேசுவோம்" அப்படின்ட்டு வந்து கூப்பிடுவாங்க. நான் வந்து போகவே மாட்டேன். வலுக்கட்டாயம் தான் கூட்டு போவாங்க. அப்பவும் எனக்கு இவ நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணுதா, நம்ம பீஜத்தையும் கெடுத்து, நம்மள வந்து போட்டு அப்படியே நம்மள அதையும் பண்ண விட மாட்டுக்கா. நம்ம உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டா போகுது அப்படின்ற மாரி சண்டை போட்டு தான் போவேன். அப்படி போயி அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு விஷயம் நான் டெய்லி செஷன் அட்டெண்ட் பண்ணதும் வைக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இதுல இருக்கு அப்படின்றத தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே ஜெயிக்காங்க. அப்ப ஏன் நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து பிளான் குடுக்க போகும்போதுமே, ஜாயின் பண்ண புதுசுலயுமே எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால மேக்ஸிமம் ராஜேஷ் சார் தான் வருவாங்க. ராஜேஷ் சாரு, ராமலட்சுமி அக்கா. இவங்க 2 பேரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஃபுல்லாமே வந்து ராஜேஷ் சார் தான் வருவாங்க. ராஜேஷ் சார் வரலன்னா, அது வந்து பிளான் குடுக்கணும் முடிவு பண்ணாலே ராஜேஷ் சார கூப்ட்டு தான் நாங்க வந்து போவேன். ஏன்னா, எனக்கு எதுவுமே தெரியாதனால, நம்ம வந்து இத அப்ளைன யூஸ் பண்ணணும் அப்படின்றத அது வந்து கரெக்ட்டா நான் இங்க பண்ண ஒரு விஷயம். ராஜேஷ் சார் இல்லன்னா ராமலட்சுமி அக்கா. 2 பேரையுமே ஃபீல்ட் ஒர்க்குக்கு வந்து அவங்க 2 பேருமே கட்டாயமா நாங்க கூப்பிடுவோம். ஆனா, ராஜேஷ் சார் வந்து அதிகமா எங்களுக்கு வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. அப்புறம் பேச்சுபாலா சார் அவங்களும் வருவாங்க. நம்ம கால் பண்ணோம் அப்படின்னாலே, "சரிக்கா, எக்கா சொல்லுங்கக்கா" அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நமக்கு வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றதே கிடையாது. இவங்க 3 பேருமே ஃபீல்ட் ஒர்க் பண்ணி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல முழுக்க முழுக்க ராஜேஷ் சார் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ராமலட்சுமி அக்கா, அப்புறம் பேச்சுபாலா தம்பி சார் வந்து அவங்க கிட்ட வந்து நான் அதிகமா பேசினது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து காலேஜ் போறேன் அப்படின்றதுனால நான் அதிகமா பேசினது கிடையாது. ஆனாலும் நான் எப்பவாவது கூப்பிட்டா கூட உடனே வர நபர் தான் அவங்களுமே. அப்ப இவங்க 3 பேருமே எங்களுக்கு ஃபீல்ட் ஒர்க் நல்லா பண்ணி தருவாங்க. அத யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அடுத்தடுத்து நாங்க வந்து ம் ஒரு ஒரு இன்கம் வராத பார்த்தப்போ, சரி ஓகே. ஏதோ அப்ப இதுல இன்கம் வருது அப்படின்றது புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நெறைய டைரக்ட் மீட்டிங். அ என்ன ஆனாலும் சரி. அ அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சப்போ, இன்கம் ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராத மாரி இருந்துச்சு. அப்போ வந்து டைரக்ட் மீட்டிங் வந்து கூப்பிடுவாங்க. அப்ப டைரக்ட் மீட்டிங் கூப்பிடும்போதுமே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, அ இன்கம் வரல. ஆனா டைரக்ட் மீட்டிங் கூப்பிடுதாங்களே அப்படின்ற மாரி எனக்கு தோணும். ஆனாலும் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஆ ஒவ்வொரு இடத்துக்கும் எந்த டைரக்ட் மீட்டிங்னாலும் அங்க வந்து போயிருவேன். போயி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல எதையாவது கத்துக்கலாமா அப்படின்ற மாரி எனக்குமே தோணும். அப்போ வந்து எந்த டைரக்ட் மீட்டிங் மிஸ் பண்ணாம எல்லா இடத்துக்கும் டைரக்ட் மீட்டிங் வந்து நான் போயிருவேன். ஆ அதுக்கு காரணமும் இந்துமதி மேடம் தான். என்ன காரணம் அப்டின்னா, அவங்க வரலன்னா, நான் போமாட்டேன். நான் போலன்னா அவங்க போமாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்படின்றப்போ, அவங்களும் நானும் வந்து நான் மாத்தி மாத்தி ஒரு நிமிஷம். சாரி லீடர்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, டைரக்ட் மீட்டிங் எல்லாமே வந்து அட்டெண்ட் பண்ணுவேன்.
ஏன்னா, அந்த ஒரு இடத்துல டைரக்ட் மீட்டிங் தான் நெறைய விஷயத்த வந்து கத்துக் குடுத்துச்சு. என்னதான் நம்ம Zoomல வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாலுமே, அந்த இடம் வந்து Zoomல அட்டெண்ட் பண்ணும்போது, இவங்களெல்லாம் பார்த்தா தான் நம்ம என்னதான் ஒரு விஷயத்த கேட்கும்போது இருக்கிற மனநிலைமைய விட, நம்ம பார்க்கும்போது அதிகமான நம்பிக்கை வரும்ல. அந்த ஒரு நம்பிக்கை தான் டைரக்ட் மீட்டிங்ல நெறைய கிடைச்சுச்சு. அப்போ வந்து சரி இவங்கலாம் இருக்காங்க. நம்ம Zoomல டெய்லி இவங்கலாம் பேசுறத கேட்கோம். அப்ப அவங்கள போய் நேர்ல பார்க்கும்போது, ஓ! இவங்க தானா, இவங்க தானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அப்புறம் அவங்க கிட்ட நேரடியா கேட்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா புரிஞ்சு, ஆ நெறைய விஷயத்த நம்புறதுக்கான ஒரு இடமா அது இருந்துச்சு. அடுத்தால நெறைய விஷயத்த கத்துக்கிடக்கூடிய ஒரு இடமாவும் அது இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு சில இடத்துல வந்து டைரக்ட் மீட்டிங் போம்போது, அ ஏன்னா இன்கம் இல்லனால கையில வந்து நமக்கு வீட்லயே நம்ம வாங்கி தானே போணும். அப்படின்றப்பவுமே கஷ்டப்பட்டு வாங்கி தான் போயிருக்கேன். நெறைய நேரம் வந்து கேட்டுருக்கேன் எங்க வீட்லயுமே. இவங்க வந்து "நீ என்னதான் பண்ணுத? வேல பாக்கேங்க, துட்டும் கேட்க. என்னதான் நீ பண்ணுத? அப்ப இதுலேருந்து என்னதான் கிடைக்கும் உனக்கு?" அப்படின்னா திட்டியிருக்காங்க. ஆனாலும் நான் போவேன். சரி பரவால்ல. தா நீங்க இந்த ஒரு வாட்டி தாங்க. நான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் திருப்பி தந்துடுறேன் அப்படின்ற மாரி கேட்டு வாங்கி போனேன். அப்படிலாம் நம்ம பண்ண ஒரு விஷயம் தான் அடுத்தடுத்து இந்த இடத்துல வளர்ந்து இன்கம் எடுக்கிறதுக்கு வந்து பெரிய உறுதுணையா இருந்துச்சு. அப்படி நான் பண்ணாம அப்படியே நான் இருந்திருந்தா, இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பனான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா அந்த ஒரு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதுதான் முதல் காரணம். ஏன்னா டைரக்ட் மீட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஜூம் மீட்டிங்க விட அது வந்து நெறைய நமக்கு ஆரம்பத்துல மீரால் மேம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க வந்து ஒரு 100 ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றது வந்து, அ ஒரு டைரக்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு 100 ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றது ஈக்குவல் ஆகும் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம என்னதான் ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாலுமே, டைரக்ட் மீட்டிங்க நம்ம ஒரு நாள் அட்டெண்ட் பண்ணா, அது வந்து பெரிய அளவுல வந்து நமக்கு வந்து ஸ்பார்க் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதையுமே நான் வந்து கேட்டு அதுக்கு போவேன். அ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து டைமண்ட் ஷோகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் டைரக்டருக்கு வந்து ரெகக்னேஷன் பண்ணாங்க. அப்போ வந்து ராஜலட்சுமி ஈடி மேம் வந்து டைமண்ட் முடிச்சிருந்தாங்க. அதுக்கு நாங்க இங்கேருந்து மதுரைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நாங்க எதுவுமே தெரியாம தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு மதுரை மீட்டிங் அதுதான். நாங்க தான் போயிருந்தேன். அப்போ வந்து அ நான் நெனச்சேன் டைமண்ட்னா அவ்ளோ ஐடி எடுக்கணும், வைக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. அப்ப அந்த இடத்துல ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் டைமண்ட் டைரக்டர் முடிப்போம். டைமண்ட் முடிச்சுருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே, நம்ம என்னைக்கு இது இவ்வளோ தூரம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டவுட்லயே தான் வந்தேன். அப்போ டான் பாஸ்கர் சார் வந்து அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்தப்போ எனக்கு அவங்க பேசின ஒவ்வொரு விஷயமும் நெறைய விஷயம் எனக்கு அதுல வந்து கிடைச்சுச்சு. அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வந்து, அப்பவுமே கையில ரூ. 500 வந்து ரூ. 1000 வாங்கிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ண அ சென்னைலாம் சென்னையில போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்றத தாண்டி ஹெட் ஆஃபீஸ போய் பார்க்கணும் அப்படின்னு நான் போனேன். அப்பவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் இப்ப டைரக்ட்டா ஹெட் ஆஃபீஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்பணும்ல. நம்ம போய் பார்த்தா தானே நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து சொல்ல முடியும் அப்படின்றதுக்காண்டி போய் பார்த்தேன். அப்படி போய் பார்த்து அடுத்தடுத்த நபர்களுக்கு ஸ்ட்ராங்கா இந்த வாய்ப்பு குடுக்குறதுக்காண்டியே அந்த இடம் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அத தாண்டி இந்த ஒரு இடத்த வந்து கிடைக்கிறதுக்கும் அந்த விஷயம் தான் எனக்கு பெரிய ஒரு ஸ்பார்க்கா இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் என்னோட ஒவ்வொரு லீடர்ஸுமே கைட் பண்ணி கொண்டு போன விதம் தான். நம்ம அ எல்லாருமே யாரையுமே இதுல வந்து நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா, நம்ம மகாராஜன் சாரா இருக்கட்டும், கார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே, அ ஒ நம்ம பிசினஸு என்னதான் இருந்தாலும், "எக்கா சொல்லுக்கா, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுக்கா" அப்படின்னு இன்னைய வரைக்குமே கேட்பாங்க. அத தாண்டி ராஜி அக்கா, ராமலட்சுமி அக்கா, என்னோட ஈடிசி எல்லாருமே, ஈடிஸா இருந்தாலும், சீடிஸா இருந்தாலும், ஒவ்வொரு இடத்துல நம்ம என்னதான் நம்ம வீட்ல வந்து ஒரு சில விஷயங்கள நம்ம சொல்ல யோசிச்சு இருந்தா கூட, பிசினஸ பொறுத்தவரைக்கும், "உனக்கு வீட்லயே எது பிரச்சனைனாலும் சொல்லுங்க." அப்படின்னு வந்து சொல்வாங்க. நம்மளோட இவங்க பேச்சு பாலா சார் எல்லாமே பிசினஸ தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா, சாரு, மேடம் இப்படிதான் நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து அது கிடையாது. இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அக்கா, தம்பி அப்படின்ற பழகுற ஒரு இடத்துக்கு தான்
இங்க வந்து இந்த இடம் வந்து அத ஒரு பெரிய விஷயமா குடுத்துருக்கு. சொல்றதுக்கு என்ன நம்ம ஆதிமுருகன் சார், சரவணன் சார் அதுவுமே சரவணன் சார் வந்து மேடம் அப்படின்னு தான் பேசுவாங்க. நம்ம ஆதி சாருமே ஒரு வாட்டி நம்ம சேர்மாதே பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ, "ஏக்கா நீங்கலாம்" அதாவது ஒரு சில விஷயங்கள நம்ம லீடர்ஸ் வந்து மேலேருந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்றத நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் இந்துமதி மேடமும் பைக்ல வரும்போது, "ஏக்கா நீங்க வந்து பைக்ல ஸ்பீடா போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி சாருமே கேட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க ஒரு சார் தான் நம்ம அவங்க சாருன்னு தான் கூப்பிடுதோம். ஆனா கூட அந்த உண்மையா பேசுற இடம் வந்து இதா இருந்துச்சு. நெறைய வந்து நம்மளோட சப்போர்ட் பண்ற ஒரு லீடர்ஸ் தான். அத தாண்டி நாகூர் மிரால் மேம், ஜமால் மிரால் மேம், உசேன் சார். உசேன் சார் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி தரேன் மேம். நான் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி நாகூர் மிரால் மேம் தான். எதுனாலும் கூப்பிடுங்க. நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ற ஒரு நபர் தான். அத தாண்டி என்னோட சொந்த தங்கச்சி. ஏன்னா, என்ன இருந்தாலும் இந்த பிசினஸ் எத தாண்டியும் ஆ வீடு எல்லாமே நாங்க எல்லாமே ஒரு நபர சார்ந்து ஒரு நபர் அப்படின்ற மாரி நாங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். நானும் என் தங்கச்சியும் ஒரே வீடு தான். ஒரே இதுதான் அப்படின்ற மாரி தான் நாங்க வந்து போயிட்டுருப்போம். ஏன்னா, ஒருத்தர் இல்லன்னா ஒருத்தர் இல்ல அப்படின்னு தான் போவோம். ஒருத்தரோட சூழ்நிலை கொஞ்சம் டவுன் ஆனாலும் 2 பேருமே நாங்க டவுன் ஆயிருவோம். அதே மாரி ஒருத்தர் நாங்க டவுன் ஆனாலும் ஒருத்தர பேசி கொண்டு வரதுக்கு இது வந்து ஒரு அக்கா, தங்கச்சி அப்படின்றதுனாலன்னு வந்து இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. நான் வேண்டாம், எனக்கு இத பண்ண முடியாது அப்படின்னு நான் டவுன் ஆயி இருந்தாலும், என் தங்கச்சி வந்து, "இல்லக்கா நம்ம இத பண்ணணும். நம்ம வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். இதுல வருமானம் எடுக்கணும்." அப்படின்ற மாரி பேசுற ஒரு இது. அதே மாரி அவங்க டவுன் ஆயிருந்தாலும் நான் போய் பேசுவேன். "அப்படிலாம் இல்ல. நீ அப்படிலாம் பண்ணாத. நம்ம இப்படிலாம் பண்ணலாம்." அப்படின்ட்டு வந்து பேசுவோம். அத பேசினாலும் நான் வந்து மகாராஜன் சார்ட்டயும் ஒரு சில நேரம் சொல்லுவேன். தம்பி இப்படி பண்ணுதாங்க. நீங்க கொஞ்சம் பேசுங்க. இந்துமதி அக்காகிட்ட அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனாலும் நானும் பேசுவேன். பேசி, பேசி அந்த இடத்துல ஒருத்தர் இல்லன்னா ஒருத்தர வந்து கொண்டு வரதுக்கும், நாங்க இந்த வருமான வாய்ப்புல ஒரு அக்கா, தங்கச்சியா இருக்கது ஒரு காரணம். அடுத்தால அவங்க ஒரு சின்ன, சின்ன விஷயம்னாலும் நாங்க 2 பேருமே அப்படிதான். எப்படி சொல்ல, ஒருத்தர் பண்ணணும்னு முடிவு பண்ணா மட்டும் தான் நாங்க பண்ணுவோம். வீட்லயே ஒரு ஃபங்ஷன் அப்படின்னாலும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போணும் அப்படின்னாலும், நான் போனா தான் அவங்க போவாங்க. அவங்க போனா தான் நான் போவேன். அவங்க போவாத அப்படின்னு சொன்னா நான் போமாட்டேன். நான் போவாத என்னைய அவங்கள நான் போகாதன்னு சொன்னா அவங்க போமாட்டாங்க. சொன்னா எங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன்னா 2 பேருக்குமே ஒண்ணா தான் சொல்லுவாங்க. ஏன்னா, ஒருத்தருக்கு சொல்லி, ஒருத்தருக்கு சொல்லலன்னா, நாங்க வந்து போமாட்டோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அதனால அவங்க சொல்லிருவாங்க. ஒருத்திக்கு சொல்லி, ஒருத்திக்கு சொல்லலன்னா, அவ 2 பேருமே வரமாட்டா அப்படின்னு வந்து அவங்க சொல்லிருவாங்க. அப்படிதான் நாங்க இன்னை வரைக்கும் இருக்கோம். அ இனிமேலும் அப்படிதான் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அப்படிதான் இருப்போம். அத தாண்டி இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா, என் வீட்டுக்காரங்க தான். ஆ அவங்க சப்போர்ட் நம்ம எல்லார் வீட்லயுமே நம்ம சொல்றோம்ல, சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லுதோம்ல. அதுக்கு முழு காரணமுமே நம்மளா தான் இருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க சொல்லும்போது அத ஏத்துக்கிடுற மனநிலைமையில நம்ம இருக்க மாட்டோம். ஆரம்பத்துல நானும் அதே தான் பண்ணேன். இப்போ வந்து அத மாத்திக்கிட்டேன். அத மாத்திக்கிட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து இந்த மனநிலைமையிலேருந்து மாறணும். அவங்க சொல்லும்போது நம்ம வந்து சரி அப்படின்னு அந்த 2 நிமிஷம் அமைதியா கேட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க அடுத்து நம்ம சொல்றத கேட்க தயாரா இருப்பாங்க. அப்படி வந்து சொல்லி சொல்லி பேசி ஏற்கனவே எனக்கு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ற ஒரு மனுஷன் தான். இந்த இடத்துல கொஞ்சம் பயந்து தான் எனக்கு ஆரம்பத்துல சப்போர்ட் இல்ல. இப்போ வந்து ஃபுல்லா அவங்க சப்போர்ட் பண்ண போய் தான் நம்ம வந்து ஒரு அடுத்தடுத்து இந்த வருமான வாய்ப்புக்கு அ வருமானம் எடுக்கிறதும் சரி, வெளியில போயிட்டு வர்றது எல்லாமே அவங்களோட சப்போர்ட் இருக்கு. ஃபேமிலி சைடும் சரி, எல்லா சைடும் எல்லாருமே சப்போர்ட்டா வீட்டுக்காரங்க மட்டும் தான் சப்போர்ட்டு. அ மாமியார் எல்லாமே இன்னமும் சப்போர்ட் கிடையாது. கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு தான் இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நம்ம அவங்க ஒரு சில நபர் சொல்றாங்கல்ல, எனக்கு அவங்க பண்ணல, இவங்க பண்ணல, பிள்ளைகள பார்க்க முடியல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்காக நான் இந்த விஷயத்த வந்து சொல்றேன். கண்டிப்பா எல்லாரும்லாம் ஃபேமிலில சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி தான் இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அ இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன, இவங்க வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணுதாங்க. வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணுதாங்க, இல்லன்னு இல்ல. ஆனா
வெளியில இருந்து வர்ற வீட்ட விட்டு வெளிய போனாலே கஷ்டம்ன்றது இருக்கு. அது வீட்ல யார் மூலமா வேணா வரலாம். கூட இருக்கவங்க மூலமா தான் கஷ்டம்ன்றது இருக்கு. அத தாண்டி தான் இந்த ஒரு இடத்துல வந்து பண்ணிட்டுருக்கோம். அதையும் தாண்டி இந்த வருமான வாய்ப்பு அப்படின்றது நெறைய விஷயத்த என் லைஃப்ல வந்து மாத்திருக்கு. இவ்வளோ தூரம் நான்லாம் பேசுற நபரே கிடையாது. இப்ப அநேகமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நான் பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என்னால இவ்வளோ தூரம் தொடர்ந்து பேச முடியாது. சொல்றதுக்கு என்ன, எனக்கு நீட்டா ஒரு இடத்துக்கு போக தெரியாது. அப்படிதான் இருந்த ஒரு இது. இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட என் என்னோட ஒரு ஒரு விஷயங்கள வந்து நெறைய நான் மாத்திருக்கேன். பேசுறது, ஒரு இடத்துக்கு போறது, கிளம்புறது, அப்படி வந்து நான் வந்து நெறைய விஷயத்த இந்த இந்த இதுல வந்தப்புறம் தான் மாத்திருக்கேன். நெறைய விஷயத்த கத்துக்கிடவும் செஞ்சிருக்கேன். நான் இத விட்டு வெளியிலயே போனது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வருமான வாய்ப்புக்காண்டி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு வெளியில போறப்போ, நெறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஓ! இது ஊருன்னா, இப்போ மக்கள் இப்படி அதாவது அந்த அளவுக்கு தான் நான் வெளியிலயே வராம இருக்கேன். அப்படின்றப்போ, சென்னை போய் பார்த்தப்போ, ஓ! இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றதே நெறைய விஷயம் இந்த இடத்துல தான் நானுமே கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டு தான் இந்த இடத்துக்குமே வந்திருக்கேன். என்னோட ஃபேமிலி ராஜி மேம், ராஜி மேம் ஃபோட்டோ ஷேர் பண்ண முடியுமா? எஸ் மேம், சொல்லுங்கம்மா. ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. ஓகேம்மா, ஓகே. ஆ இதுதான் என்னோட ஃபேமிலி. பிள்ளைங்க, நாங்க 2 பேரும். நெக்ஸ்ட் மேம். இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஈடி ஆகி மொத மதுரையில ஒரு ஈடியா ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போனப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் இது. நெக்ஸ்ட் மேம். இந்த ஃபோட்டோ வந்து உண்மையிலே என்னால மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா, நான் பீடி சுத்திட்டு இருந்த ஒரு நபர், என்னால இன்னைக்கு ஒரு ரூ. 1,50,000 பைக் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து, இந்த இடம் தான் எனக்கு வந்து ரொம்ப அ புரிய வச்சுச்சு. பொம்பள தானே நான் 1000 தடவ யோசிச்சிருக்கேன். ஒரு ரூ. 10 நாங்க வந்து வாங்கணும் அப்படின்னாலே, நான் 100 தடவ யோசிச்சுட்டு இருந்த ஒரு நபர். நான் இன்னைக்கு இந்த ஸ்கூட்டிய என்னோட சொந்த அ நம்மளோட ஆக்சஸ் இன்கம்ல நான் இத வந்து வாங்கியிருக்கேன். அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு பெருமையா சொல்லுவேன். என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், "இங்க பாருங்க இது என்னோட உழைப்பு. நான் உழைச்சு நான் எடுத்திருக்கேன்." அப்படின்னு இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆ அத தாண்டி இந்த இடம் வந்து ரொம்பவே லைஃப்ல நான் நெறைய விஷயம் மாறியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னது. இது ஒரு பெரிய விஷயம். நெறைய தடவ என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலயும், "ஏக்கா நீ பைக் வாங்கு. நீ பைக் ஓட்டி படி" அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து அத அப்போலாம் பெருசா எடுத்துக்கிட்டதில்ல. ஆனா இந்த ஆக்சஸ்க்கு வந்தப்புறம் நான் அத வந்து பெருசா எடுத்தேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன இடத்துக்கு கூட நான் போணும் அப்படின்றப்போ, அந்த பைக்கு இல்லாம நின்னு நின்னு 1 மணி நேரம் ஆயிடும். என் நேரமா என்னன்னு தெரியாது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் இருப்பேன். 1 மணி நேரம் பஸ்ஸே வராது. காத்துட்டே இருப்பேன். அப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம லீடர்ஸ் எல்லாருமே, "கண்டிப்பா நீங்க வந்து 2 வீலர் வாங்குங்க. அது பெரிய அளவுல உதவும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அத தாண்டி என் என் தங்கச்சி வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வண்டி ஓட்ட பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் ஒரு 1 வாரமா கத்துக்கிட்டு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் சொல்ற விஷயம், "நீ வண்டி வாங்குனா மட்டும் தாங்க உன்னால ஓட்டி படிக்க முடியும். வண்டி வாங்கலன்னா நீ வந்து ஓட்டியே படிக்க முடியாது. வண்டி நிக்கும், நீ அப்போ ஓட்டி படிப்பக்கா" அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக நான் இந்த வண்டிய வாங்கி,
இந்த இடத்துல நிக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்த மறக்கவே முடியாது. இன்னைக்கும் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கும்போது, அந்த ஒரு மனநிலைமை அப்படின்றது நம்ம வாங்கணும், நம்ம வாங்கணும், நம்மளோட உழைப்பு அப்படின்றது வந்து அது ஒரு போதை மாரி. நம்ம லீடர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம் போதை மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ தான் இது. இத எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சீரிஸ், ஈடிஸ் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அ ஏன்னா நான் பைக் செரமனி அப்படின்றது எதையும் வைக்கல. அப்போ உள்ள சூழ்நிலைகள், வீட்டு சூழ்நிலைகளால நான் அதையுமே வைக்கல. கண்டிப்பா. நெக்ஸ்ட் மேம். அ இந்த ஒரு ஃபோட்டோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈடி நான் வந்து ஈடியா மதுரையில ரெகக்னேஷன் வாங்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஆ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, கண்டிப்பா இந்த இடம் வந்து எப்படி சொல்ல? போன வருஷம் நான் இத எடுத்து பயந்துகிட்டு இருந்த ஒரு இடத்துல, இன்னைக்கு வந்து ஈடி அப்படின்றப்ப அந்த ஒரு ஸ்டேஜ்ல கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஈடியா ரெகக்னைசர் ஆகுறோம். நம்மலாம் இப்படி வருவோமா? அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சில என்னோட அப்ளையன்ஸ் எல்லாருமே இந்த சின்ன சின்ன மீட்டிங்லேருந்து பெரிய பெரிய மீட்டிங் வரைக்குமே எல்லாரும் முன்ன போய் நின்னு எல்லாம் பண்ணுவாங்களா? அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து கீழ இருந்து பார்க்கும்போது ஆசையா இருக்கும். அப்போ அது ஈடி ஆனா தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அது எனக்கு ஆகணும். கண்டிப்பா நம்ம ஈடி ஆகணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆ அது வந்து கண்டிப்பா எனக்கு இவ்ளோ சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நெனைக்கல. ஒரு சில நேரத்துல நம்ம ஈடி ஆயிட்டோம் அப்படின்ட்டு நெனைக்கும்போது, நம்ம அதுக்கான தகுதியான ஆளா அப்படின்ற மாரி எனக்கு தோணும். அப்ப நான் கேட்டு சார்ட்டயுமே, "தம்பி நான் வந்து ஈடி ஆயிருக்கேன். அது என்னோட வளர்ச்சி தானா?" அப்படின்னு கூட கேட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து யாரையும் யாருக்காகவும் தந்த மாரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமை தான். அப்படின்றப்போ, "இல்லக்கா உன்னோட இதுக்காண்டி தான் நாங்க வந்து ஈடி குடுத்துருக்கோம்." அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. ஆ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம வெளியிலயே போல. அப்ப இந்த மேம் நெக்ஸ்ட் ஸ்கூட்டி தான் கோயிலுக்கு போனப்ப எடுத்த ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2 பேரும் வந்து 2 பேருமே நிக்கிற ஃபோட்டோ. இந்த பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்திட்ட கேட்டா கிடைக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நாங்க எதிர்பாராம தான் என்னோட சிஸ்டருமே எடுத்தாங்க இந்த வண்டிய. நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு நெனைக்கல. ஆனா ஏதோ ஒரு இதுல கேட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதுனேன். எழுதுங்க, எழுதுங்க. உங்க அச்சீவ்மென்ட்ட எழுதுங்க. உங்களோட கனவுகள எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், நான் வந்து அப்ப நெனச்சது ஒரு சாதாரணமா ஒரு சும்மா எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதின விஷயம் தான் இன்னைக்கு வந்து எனக்கு நடந்திருக்கு. கண்டிப்பா உங்களோட டீம் எல்லாமே எழுதி வைங்க. கண்டிப்பா நடக்கும். நெக்ஸ்ட் மேம். இதான் என்னோட இன்கம் ப்ரூஃப். என்ன சொன்னாலும் நம்ம வாய்ட்டு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களா? அதுக்காக இது என்னோட ப்ரூஃபா நான் வந்து குடுக்கேன். நெக்ஸ்ட் மேம். இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஈடி ஆயி, நம்ம கீழ இருக்க எல்1 கேஸே அது அவங்களுக்காக சைன் பண்ணுவோம்ல. அதாவது ஒரு நபரா நம்ம உள்ள போய் உட்கார்ந்து, நம்ம பிளான் கேட்டு, இப்ப மல்டிபிள் பண்ணி, இன்விடேஷன்லேருந்து, பிரசன்டேஷன்லேருந்து எல்லாம் பண்ணி, இன்னைக்கு அந்த ஒரு இடத்துல நமக்கு கீழ ஒரு சில லீடர்ஸ் வந்து நம்ம வந்து சைன் பண்ணி குடுக்குற அளவுக்கு இந்த இடத்த வந்து வளர்த்து குடுத்தது. ஆ உண்மையிலே ரொம்ப வந்து இந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சைன் பண்ணும்போது. அத நம்மளோட தனுஷா மேம் தான் இந்த ஃபோட்டோவுமே எடுத்தாங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ டூ ஆல். எனக்கு எல்லா வகையிலுமே என்னோட கார்த்திகேயன் சார், மகாராஜன் சார், என்னோட ராஜி அக்கா, ராமலட்சுமி அக்கா, என்னோட ஹுசைன் சார், ஜமால் மிரால் மேம், நாகூர் மிரால் மேம், ராஜேஷ் சார், பேச்சு பாலா சார் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப வந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி, இந்த இடத்துல அ இந்த வாய்ப்ப குடுத்த முதல்ல என்னோட சொந்த தங்கச்சி. அத தாண்டி சக்திவேல் சார். நான் இதுவரைக்கும் அவங்கள சொல்லல. என்ன காரணம் அப்டின்னா, அவங்க வந்து கூடவே இருப்பாங்க. ஒரு சில நேரத்துல கூட எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்டின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் டல்லா இருந்தா கூட,
உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி உடனே வந்து மகாராஜன் சார் கார்த்திகேயன் சாருக்கு வந்து கால் பண்ணி பேசி இதுலாம் பிரச்சனையா இருக்குடா, பிரச்சனையா இருக்கு, நீ எங்க என்ன பண்ணி குடுக்கீங்க வைக்கீங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு மனுஷன் தான். நான் வந்து அவங்கள வந்து ஒரு அப்ளைன் அப்படின்றத தாண்டி அவங்க இந்த பிசினஸ் வந்து ஓரளவுக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சீரியஸா பேசுவாங்களா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பண்ணுவாங்க. பண்ணும்போது சப்போர்ட் பண்ற ஒரு நபர் தான் அவங்களும். சக்திவேல் சார் வந்து நான் ஒரு சில விஷயம் கோவப்பட்டு கூட திட்டுவேன். நீங்க என்ன இப்படி அப்ளை நீங்களாம் ஒரு அப்ளை அப்படின்ற மாரி சண்டையும் போட்டிருக்கேன். ஆனாலும் அந்த இடத்துல எனக்கு அவங்களும் ஒரு சின்ன விஷயம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி பேசி, அத அங்க பேசி, இங்க பேசி சரி பண்ணிறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு ஈடியா இந்த ஒரு சக்சஸ் ஏர்னிங் குடுத்ததுக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ ஆல் சீரிஸ். தேங்க் யூ டூ ஆல். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரா ஷேரிங்குமே குடுத்திருந்தீங்க. நீங்க எல்லாத்தையுமே எப்படி கடந்து வந்தீங்க, சூப்பரா உங்களோட ஜேர்னியுமே சொன்னீங்க. சூப்பரா இருந்துச்சு மேம். நான் இந்த செஷன கவனிச்சேன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இவ்ளோ நபர் தான் கவனிச்சீங்களா? ஒரு 6 நபர் இருக்கீங்க. ஓகே. உங்க எல்லாருக்குமே ஹேண்ட் டவுன் பண்ணி விட்டுறேன். ஸோ இதுலேருந்து நான் ஃபீட்பேக் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற பெர்சன் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்துமதி ஈடி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லலாம். மேம் நீங்க ஹேண்ட் டவுன் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குட் ஈவினிங் மேம். என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியர் மேம். சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா, உங்கள பத்தியும் சொல்லியிருப்பீங்க. ஒரு 10th படிச்சுட்டு இந்த ஒரு பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா எடுத்து பண்ணி, இன்னைக்கு கோஸ்ட் ரொம்ப அழகா, அருமையா, சூப்பரா பண்ணியிருக்கீங்க, பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். தேங்க் யூ நெக்ஸ்ட் மேம். நம்மோட சாந்தி மேம். என்ன சொல்ல வார்த்தைகளே இல்ல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பீடு சுத்திட்டு வீட்டுக்குள்ள இருந்து இருந்த ஒரு நபர் தான். அவங்கள கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சின்ன இடத்துக்கா கூட்டிட்டு வந்து எல்லா இடத்துலயுமே அக்கா கூட நிக்கணும் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். எல்லா இடத்துலயுமே நின்றுக்கவுமே செய்றேன். அவ வாழ்க்கையில வெளியில வரணும். நம்ம மூலியமா அவள வெளியில கொண்டு வரணும்னு நெனச்சேன். கண்டிப்பா நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மேம் சொன்ன மாரி தான். அன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒரு பிரைம் மெம்பரா போய் இருந்த இடத்துல, இன்னைக்கு மேம் சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காட்டுனாங்க. நானுமே இன்னைக்கு மொதல்ல அந்த இடத்துல ஒரு பிரைம் மெம்பரா போயி இருந்த இடத்துல, இன்னைக்கு ஒரு ஈடியா ஆயி நாங்க 2 பேருமே இந்த இடத்த சைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறக்க முடியாத நாள் இன்னைக்கும் கூட. இன்னைக்கே மேம்க்கு சக்சஸ் ரிங் குடுக்குற மாரி இருந்திருக்கு. ரொம்ப எமோஷனலாவும் இருந்தது. நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் என்னோட சிஸ்டரும் 2 பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஆக்சஸ் இந்தியாக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். 2வது எங்கள வளர்த்து இன்னைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிற எங்களோட விபி சாரா இருக்கட்டும், கார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே சீரிஸ் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஆக்சஸ் ஃபேமிலின்னு சொல்றாங்க எப்பவுமே. உண்மையிலேயே ஃபேமிலி தான். ஏன்னா, ராஜி அக்கா, ராமலட்சுமி அக்கா, நம்ம ராஜேஷ் பிரதர், நம்மளோட பேச்சு பாலா சார், தனுஷா மேம் எல்லாருமே இருந்து அவ்ளோ சப்போர்ட் பண்ணி குடுத்து, இன்னைக்கு எங்கள வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. மேம் சொன்னதையும் தாண்டி நானுமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ மேம். வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. சூப்பரா உங்களோட ஃபீட்பேக்குமே சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் நாகூர் மிரால் சீனி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன். ஹாப்பி கேக்குதாமா? ஹாப்பி ஈவினிங். கிளியர் மேம். கிளியர். ஓகே ஓகே ஓகே.
சூப்பரா நீங்களும் நம்ம இந்துமதி சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு ஹோஸ்ட் சூப்பரா பண்றீங்க. அது போக நம்மளுடைய சாந்தி சிஸ்டர் ரொம்ப அழகா அவங்க எப்படி இந்த ஒரு ஒர்க்குக்கு வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு நான் வந்தேங்கிற ஒரு விஷயத்த தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்க்கையில ஆக்சுவலா என்னைய பாக்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா நானும் அவங்களும் ஒரே கேட்டகரி தான். எனக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. நானும் பீடி சுத்துவேன். அவங்க அவங்க விஷயத்த சொல்லும்போது அப்படியே என்னைய சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா அவங்கள விட எனக்கு கொஞ்சம் தைரியம் கூட. அவங்க உண்மைக்குமே அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இந்துமதி சிஸ்டராலதான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு போல்டா இருக்காங்க. அடுத்தது சூப்பரா வரப்போறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு செஷன். நிறைய பேருக்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வேற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு தன்னோட வாழ்க்கை இந்த இடத்துல எடுத்து சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபீட்பேக்குமே சூப்பராக தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பையர்ஸ் பிஎன்எக்ஸ் முத்துலட்சுமி மேம், உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எஸ் மேம், என்னோட வாய்ஸ் கிளியருங்களா மேம்? கிளியர் மேம், கிளியர் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். ஹாப்பி குட் ஈவினிங் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹோஸ்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு மனம் கலந்த தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள். மேம் சாந்தி பாபுதுரை மேம் பத்தி சொல்லியே ஆகணும். கண்டிப்பா அவங்களோட எஃபர்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஈவெண்ட்ல எல்லாம் அவங்களோட அந்த வெற்றின்ற ரெகக்னிஷனை அவங்க எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோட போய் அந்த மாலை மரியாதைன்றதை வாங்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட வளர்ச்சி இன்னும் மேலும் இருக்கணும். ஸோ இந்த ஆக்சஸ்குள்ள வரும்போது ஒரு வீடு சுத்துற தொழிலாளியா இதுக்குள்ள எந்த விஷயமே தெரியாம ஜாயின் பண்ணாங்க. ஸோ நான் எனக்கு போனை பத்தி தெரியாது, வாட்ஸ்அப் பத்தி தெரியாது, எல்லாமே சொல்லும்போது நான் இந்த ஆக்சஸ்ல என் லைஃப்பை மாத்த போற விஷயத்துக்காக நான் என்னோட விஷயங்களை ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டேன். ஸோ மாத்திக்கிட்டு புரிதலோட நான் ஜெயின்றதை கால் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சக்சஸ் ஆகி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபீட்பேக்குமே சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎன்எக்ஸ் விபி சாரோ சாவித்ரி மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஹலோ குட் ஹலோ ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேடம், கேக்குதுங்களா? கிளியர் மேம், கிளியர் மேம். கிளியர் மேம். சாந்தி மேடமும் இந்துமதி மேடமும் 2 பேரும் சேர்ந்து இந்த தொழில் எடுத்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்குது. நான் மதுரை வந்து அந்த நீங்க அவார்டு வாங்கினதை நான் பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு அது என்னங்கிறதுல நான் புதுசு, ஒன்றும் தெரியல. இப்பதான் இந்த மீட்டிங் கேட்கும்போது ஓ இவங்க தான் இந்த அளவுக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்களான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்களும் அதே மாதிரி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ மேடம். எஸ் மேம், தேங்க்யூ மேம். ஸோ நீங்களும் வரதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எம்பையர் ஸ்மைலி பவானி எல்1 மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கும் தெரிவிக்கலாம். பவானி மேம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். வாய்ஸ் கிளியரா இருக்கு மேம். ஓகே மேம். நல்லா ஹோஸ்டிங் சூப்பரா பண்றீங்க அனுஸ்பிரியா மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எஸ் மேம். சாந்தி மேமோட அனுபவங்கள்லாம் பிசினஸ்ல உள்ள ஆக்சஸ் பயணங்கள்ல சொன்னாங்க. சூப்பரா இருந்தது. அவங்களோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல அனைவருமே விடாமுயற்சியுடன் இந்த பிசினஸ்ல வெற்றி பயணம் கொள்ளணும்னு நான் மனமார்ந்த வாழ்த்துகிறேன். நெக்ஸ்ட் வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம், இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபீட்பேக்குமே சூப்பராக தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ அவங்களே தொடர்ந்து எம்பையர் பிஎன்எக்ஸ் கத்திஜா எல்1 மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்குமே தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். மேம்
உங்களோட வாய்ஸ் வந்து ஸ்டோரி கேட்கல. கேட்க நம்மளும் இந்த இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மேம். தேங்க்யூ மேம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேம். தேங்க்யூ மேம். நீங்களும் அச்சீவ்மெண்ட் நீங்க நினைச்ச அச்சீவ்மெண்ட் முடியறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அவங்களே தொடர்ந்து சொன்னலட்சுமி சிஎல் மேம், உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இனிய மாலை வணக்கம் மேம். குட் ஈவினிங் மேம். சூப்பராக ஹோஸ்ட் பண்றீங்க. வாழ்த்துக்கள் அனுப்பிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ இன்னைக்கு மேம். சாந்தி மேமோட சக்ஸஸ் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. நானும் மதுரைக்கு வரும்போது சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஈடின்ற மேடை ஏறி ஒன்று போல் வாங்கினாங்க. அப்போ இவங்க எதுக்கு வாங்குறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு எனக்கும் தெரியாது. ஆனால் மேடை ஏறும் போது நல்லா 2 பேரும் சேர்ந்து ஒன்று போல ட்ரெஸ் போட்டு அழகாக வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களோட சக்ஸஸ் சார் கேட்கும் போது தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் அது வாங்கியிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சது. சூப்பராக இருந்தது. எங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்களும் இது மாதிரி ஜெயிச்சு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ மேம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மேடத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மேம். ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட ஃபீட்பேக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்த்திகா சரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கார்த்திகா சரோ மேம், சார் உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மேம் இருக்கும். ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். இது இதான் இருக்கு மேம் படிச்சு வச்சிருக்கேன் மேம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். கேக்குதா? ஹலோ, ஹலோ, மேம் நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதை எஸ் மேம். குட் ஈவினிங் மேம். கார்த்திகா சரோ மேம், உங்களுக்கு ரிட்டர்ன் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மேம் அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இன்னைக்கான ஷேரிங்மே சக்ஸஸ் ஷேரிங்மே மேம்மே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஹலோ, ஓகே லீடர்ஸ், எல்லாத்துக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். சூப்பரா சக்ஸஸ் ஷேரிங் கொடுத்தேன் நம்முடைய சாந்தி மேமுக்கு எல்லாருமே இந்த இடத்துல அன்மியூட் பண்ணிட்டு தேங்க்ஸ் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். லீடர்ஸ் எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சாந்தி மேம். தேங்க்யூ அனுஷ்பிரியா மேம். தேங்க்யூ மேம். சூப்பர். தேங்க்யூ லீடர்ஸ். நம்மளுடைய செஷன்